காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் அரங்கிற்குள் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்க நாம் அனைவரும் தயாராக இருப்போம். சூப்பர் நல்ல பேரு. Go.
வர்ண பலூன்கள் சுதந்திரத்தை பறைசாற்றி வானில் பறக்க தயாராக இருக்கின்றன. இதோ இப்போது சுதந்திர நினைவு கூறும் மரியாதைக்குரிய காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் காவல்துறை துறை தலைவர் அவர்களும் அந்த சமாதான புறாக்களை இங்கிருந்து பறக்க விடுகிறார்கள். அந்த காட்சியை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெண்புறாக்கள் சிறகு விரித்து பறக்கின்றன. உலகெங்கும் நம்முடைய சுதந்திரத்தை, இந்த குடியரசின் பெருமையை பறைசாற்றுகிறது. இதோ காற்றடைத்த பலூன்கள் மூவர்ணத்தில் வானமெங்கும் பறக்க தயாராக காத்திருக்கின்றன. நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் காவல்துறை அதிகாரிகள் இதோ இந்த அற்புதமாக அந்த பலூன்களை பறக்க விடுகிறார்கள். அந்த காட்சி விண்ணை நோக்கி எழுகிறது இந்திய சிந்தனையை போல் பலூன்கள். அன்பிற்குரியவர்களே, காவல்துறையினரின் அணிவகுப்பு பார்வையிடுவதற்காக நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் சுரங்கத்தில் ஏறி அணிவகுப்பு மரியாதையை பார்வையிடுவதற்காக நம்முடைய மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் ஆட்சியை நாம் இப்போது பார்க்கிறோம். பேக் வந்துடலாம். ஆனால் அப்படியே பேக் திரு மற்றும் போரிடுவோம் அன்னையின் நாளை தாயகமே என் இனிமை தாயகமே உன்னுரிமை காண்பதற்கு போரிடுவோம் தந்தையின் ஆணை என்று தாயின் மீதும் தந்தையின் மீதும் ஆணையிட்டு பல வீரர்கள் போராடி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ சிறப்புகளுக்கு நம்முடைய இந்திய திருநாடு என்று சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, மிக அற்புதமான அரசியல் அமைப்பு கொண்டது இந்திய திருநாடு. அது மட்டுமல்லாமல் உலகிலேயே அவார்டு வாங்குறியா? ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் திரு காளீஸ்வரர் காவல்துறையின் அணிவகுப்பினை தலைமையேற்று நடத்தியிருக்கிறார். ஆயுதப்படை சிறப்பு சார்பு ஆய்வாளர் திரு துளசிதாஸ் அவர்கள் காவல்துறையினரின் முதலாம் படைப்பிரிவினை வழிநடத்தி செல்கிறார். ஆயுதப்படை சிறப்பு சார்பு படைப்பிரிவினை வழிநடத்தி செல்கிறார்.
பின்னாடி வாங்க வந்து வந்துடுறேன் இறந்தர் மலையில் நீங்கி இடமிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டுபுர தேவியை நெஞ்சில் கொண்டு எத்தனை துன்பங்கள் பட்டாலும் கடியடிப்பட்டாலும் சிறையில் மாண்டாலும் கூட இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அந்த அற்புதமான தியாகிகளை நாம் நினைவு கூற வேண்டிய தருணம் இது. அந்த அற்புதமான தியாகிகளை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கௌரவித்துக் கொண்டிருக்கிறார். பாரத நாடு இந்திய திருநாடு, சிறப்புகளுக்கெல்லாம் சிறப்பு சேர்க்கும் நாடு. பாரத பூமி பலம் பெறும் பூமி, நீரதன் முதல்வர் நினைவகத்தான். பாரத நாடு பார்க்கலாம் கிழக்கு, நீரதன் முதல்வர் நினைவகத்தானே. வானக முத்தும் இமயவால் வரையும் ஏனைய திசைகளில் அத்தகைய திருநாட்டை பேரை காத்து இன்றைக்கு நம் கைவசம் தந்தவர்கள் அந்த அற்புதமான சுதந்திர போராட்ட தியாகிகள். அவர்களை கௌரவிக்கின்ற வேளையில் நிச்சயமாக எத்தனையோ பேர் இந்த சுதந்திர இல்லை 1800களிலேயே சுதந்திரத்துக்கான போராட்டத்தில் முக்கியமான ஒன்று 2 திட்டங்கள் நிறைவேறியிருக்கின்றன. ஒன்று பழனி தந்திர திட்டம், இன்னொன்று தீபகற்ப கூட்டம். சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே கூட்டமைப்பு என்ற ஒன்று ஏற்பட்டது இதே திண்டுக்கல் மிக அற்புதமான மாவீரர் கோபால் நாயக்கர் அவர்கள் தலைமையில் உருப்பாட்சி பாளையக்காரராக திகழ்ந்த கோபால் நாயக்கர் அவர்கள் தலைமையில் மராட்டியத்தின் பூண்டாஜிவால், கேரளத்தின் இன்னும் பலரும், மைசூரில் ஹாஜிகான் உள்ளிட்ட பலரும் திரண்டு இந்த மண்ணிலே அற்புதமான ஒரு போராட்டத்தை நிகழ்த்தினார்கள். அதன் விளைவாக கோபால் நாயக்கர் இதே திண்டுக்கல்லில் கோபால சமுத்திரக்கரையில் கொடிய மரத்தில் தூக்கில் தொங்கவிடப்பட்டார். வெள்ளையனால் அவர் அன்பிற்குரியவர்களே, சிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் வகையாக நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த காவல்துறை வீரர்கள் முதல்வர் பதக்கங்களை பெற்றிருக்கிறார்கள். முதல்வர் காவலர் பதக்கங்களை பெறக்கூடியவர்களுக்கு இப்போது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அந்த பதக்கங்களை அணிவிக்கிறார்.
Nice plan. Open order. March. One, two. Okay. திரு ஷேக் அப்துல் காதர் அவர்கள் அம்பாத்துறை காவல் நிலையம். சார் ப்ளீஸ் சார். சார் 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 இங்கே பார்க்கலாங்க சார். அவர்களை தொடர்ந்து திருமிகு மனோன்மணி அவர்கள் வித்தியாசம் காவல் நிலையம். சார் அவரை தொடர்ந்து திரு ஏ பழனிவேல் அவர்கள் ஆயக்குடி காவல் நிலையம். மேம் அவர்களை தொடர்ந்து திரு ஆர் சரவணன் அவர்கள் பழனி PEW. அவரை தொடர்ந்து எம் முருகன் அவர்கள் பழனி PUW. அவர்களை தொடர்ந்து உள்ள வராங்க. பழனி அடிவார காவல் நிலையம். நம்மளை போட்டு டார்ச்சர் அவர்களை தொடர்ந்து திரு ஆர் ஐசக் அமீர் அவர்கள் வடமதுரை காவல் நிலையம். அவர்களை தொடர்ந்து திரு வேப்பலின் அவர்கள் பூம்பூர் காவல் நிலையம். அவர்களை தொடர்ந்து திரு பி கார்த்திகேயன் அவர்கள் திண்டுக்கல் சவுத் டிராபிக் போலீஸ் ஸ்டேஷன். அவர்களை தொடர்ந்து திரு எம் அழகுராஜா அவர்கள் தாண்டிக்குடி காவல் நிலையம். அவர்களை தொடர்ந்து திரு எஸ் சையத் அன்வர் சாதிக் அவர்கள் திண்டுக்கல் டவுன் நார்த் போலீஸ். அவர்களை தொடர்ந்து திரு எஸ் சதீஷ்குமார் அவர்கள் பழனி டிராபிக் போலீஸ் ஸ்டேஷன். அவர்களை தொடர்ந்து திரு டி முருகானந்தம் அவர்கள் சுவாமிநாதபுரம் காவல் நிலையம். அவர்களை தொடர்ந்து திரு வி ஜேம்ஸ் ரொசாரியோ அவர்கள் திண்டுக்கல் PEW. அவர்களை தொடர்ந்து திரு கே செந்தில்குமார் அவர்கள் பழனி அடிவாரம் காவல் நிலையம். அவரை தொடர்ந்து திரு எஸ் பாலமுருகன் அவர்கள் பழனி PEW. திரு ரமேஷ் கண்ணன் அவர்கள் ஆர்ம்ட் ரிசர்வ் திண்டுக்கல். அவரை தொடர்ந்து திரு பாலமுருகன் அவர்கள் பழனி PEW. அவரை தொடர்ந்து திரு எஸ் ஆண்ட்ரூ டிசோசா அம்பாத்துறை காவல் நிலையம். அவரை தொடர்ந்து திரு பி செல்வராஜ் அவர்கள் திண்டுக்கல் தாலுக் போலீஸ் ஸ்டேஷன். அவரை தொடர்ந்து திரு கே ஜெகதீசன் அவர்கள் திண்டுக்கல் டவுன் நார்த் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம். அவரை தொடர்ந்து திரு எஸ் செல்வகுமார் அவர்கள் திண்டுக்கல் சைபர் கிரைம் செல்.
அவரைத் தொடர்ந்து திரு பி முத்து சரவணன் அவர்கள், அவரைத் தொடர்ந்து பி முரளிதரன் அவர்கள் ஆன் ரிசர்வ் திண்டுக்கல், தொடர்ந்து திரு ஏ முத்துராமன் அவர்கள் கூம்பூர் காவல் நிலையம், அவரைத் தொடர்ந்து திரு கே சுரேஷ் பாலாஜி அவர்கள் பழனி தாலுக் போலீஸ் ஸ்டேஷன், பெருமைமிகு தருணம். காவலர் பதக்கங்களை நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மரியாதை. தொடர்ந்து திரு பிரேம்குமார் கொடைக்கானல் டூரிஸ்ட் விங், அவர்களை தொடர்ந்து திரு ஏ ஜான் சுரேஷ்குமார் திண்டுக்கல் சீரியஸ் கிரைம் ஸ்குவாட், அவர்களை தொடர்ந்து திரு கே செந்தில்குமார் அவர்கள் சானார்பட்டி காவல் நிலையம், அவர்களை தொடர்ந்து திரு என் கருப்புசாமி பழனி டிராபிக் போலீஸ், கொஞ்சம் பின்னாடி வாங்க, அவரை அடுத்து திரு என் செந்தில்குமார் அவர்கள் பழனி பிஇடபிள்யூ, தொடர்ந்து திரு ஏ சத்தியமூர்த்தி அவர்கள் திண்டுக்கல் ஆர்ம் ரிசர்வ், அவரை தொடர்ந்து திரு ஆர் சிவபிரகாஷ் அவர்கள் செம்பட்டி காவல் நிலையம், அவரை தொடர்ந்து திரு ஆர் சங்கர் அவர்கள் திண்டுக்கல் ஆர்ம் ரிசர்வ், தொடர்ந்து திரு பி சுரேஷ் அவர்கள் திண்டுக்கல் ஆர்ம் ரிசர்வ், அவரை தொடர்ந்து திரு ஜே ராஜன் அவர்கள் திண்டுக்கல் தாலுக் போலீஸ் ஸ்டேஷன், அவர்களை தொடர்ந்து திரு எஸ் விஜயகண்ணன் அவர்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், அவர்களை தொடர்ந்து திரு எம் ராஜா அவர்கள் பழனி டவுன் போலீஸ் ஸ்டேஷன், தொடர்ந்து திரு பி சரவணன் அவர்கள் திண்டுக்கல் சவுத் போலீஸ் ஸ்டேஷன், கொஞ்சம் வைடு வாங்க, கொஞ்சம் வைடு வாங்க, நீ வைடு வாங்க, நீங்க வாங்க. அவர்களை தொடர்ந்து திரு எம் முகமது சிக்கந்தர் அவர்கள் ஒட்டஞ்சத்திரம் காவல் நிலையம், கொஞ்சம் பின்னாடி தொடர்ந்து திரு கே பாலாஜி அவர்கள் திண்டுக்கல் ஆர்ம் ரிசர்வ், அவரை தொடர்ந்து திரு டி பொன்னர் அவர்கள் வடமதுரை காவல் நிலையம், அவரை தொடர்ந்து திரு எம் ஹபீப் அவர்கள் சுவாமிநாதபுரம் காவல் நிலையம், அவர்களை தொடர்ந்து திரு ஜி கோபிநாத் அவர்கள் அம்பாத்துறை காவல் நிலையம், அவரை தொடர்ந்து திரு கே ராஜா அவர்கள் அம்மையநாயக்கனூர் காவல் நிலையம், எல்லாத்துக்கும் இடம் கிடைக்கும். சிவானந்தம் அவர்கள் ஆன் ரிசர்வ் திண்டுக்கல், அவரை தொடர்ந்து திரு எஸ் முத்துப்பாண்டியன் அவர்கள் வேடசந்தூர் டிராபிக் போலீஸ் ஸ்டேஷன்,
அவரைத் தொடர்ந்து திரு என் ராஜா அவர்கள் சாமிநாதபுரம் காவல் நிலையம். அவர்களை அடுத்து திரு ஜி வெங்கடேசன் அவர்கள் ஆர்ம்ட் ரிசர்வ் திண்டுக்கல். பழனி தாலுக் போலீஸ் ஸ்டேஷன். அவர்களை அடுத்து திரு ஆர் ராஜா சந்திரன் ஆர்ம்ட் ரிசர்வ் திண்டுக்கல். அவர்களை அடுத்து திரு எஸ் மூவேந்தன் அவர்கள் ஆர்ம்ட் ரிசர்வ் திண்டுக்கல். அவர்களை தொடர்ந்து திரு ஆர் ஜஸ்டின் அவர்கள் திண்டுக்கல் ஸ்பெஷல் பிரான்ச் ஸ்பெஷல் டிவிஷன் சிஐடி. நிறைவாக திரு ராஜு அவர்கள் திண்டுக்கல் NIB CID. பதக்கம் பெற்ற மாவட்ட மக்கள் சார்பாக உங்கள் கடமைக்கு பொறுப்பு மரியாதையை நிறைவு செய்வதற்காக அனுமதி கேட்டு காவல் ஆய்வாளர் ஆயுதப்படை எஸ் காயேசன். வணக்கம் முருகா. என்ன முருகா? நல்லா இருக்கு முருகா. சரி ரைட் ஓகே. காவல்துறையின் முதலாம் பணிப்பிரிவின் வழிநடத்திச் சென்றார் திரு துளசிதாஸ் சிறப்பு செந்தில்குமார் சிறப்பு சார்பாய்வாளர் ஆயுதப்படை. காவல்துறையின் 3ஆம் பணிப்பிரிவினை வழிநடத்திச் செல்கிறார் ராஜேந்திரன் அவர்கள் சிறப்பு சார்பாய்வாளர் ஆயுதப்படை. வழிநடத்திச் செல்கிறார் ஊர்காவல்படை சீனியர் தேசிய மாணவர் படைப்பிரிவில் வழிநடத்திச் செல்கிறார் திரு சிவபிரகாஷ். ஜூனியர் தேசிய மாணவர் படைப்பிரிவில்
பொல்லாங்கு தீர்ந்ததென்று கொட்டு முரசு என்று கொட்டு முரசு முழங்க இப்போது அணிவகுப்பு மரியாதை பார்ப்போம். இப்போது படைத்தலைவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களை கமாண்டர் எஸ்ஐ ராஜேந்திரன், ஃபயர் சர்வீஸ் கமாண்டர் எஸ்ஐ முத்துப்பாண்டி, ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் திரு காளீசன் அவர்கள், ஆயுதப்படை சிறப்பு சார்பு ஆய்வாளர் திரு துளசிதாஸ் அவர்கள், என்சிசி கமாண்டர் ஆயுதப்படை சிறப்பு சார்பு ஆய்வாளர் திரு செந்தில்குமார் அவர்கள் ஜூனியர் என்சிசி கமாண்டர் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்களை சந்தித்து அறிமுகம் செய்து கொள்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் பலருக்கும் தற்போது நலத்திட்ட உதவிகளை வழங்கும் சக்கர நாற்காலியை பெறுகிறார். அதன் மதிப்பு கிட்டத்தட்ட 1,06,000 ரூபாய். தொடர்ந்து திருமதி புஷ்பலதா அச்சம்பட்டி முதலமைச்சர் 22,000 ரூபாய். தொடர்ந்து சமூக நலத்துறை சார்பாக பாத்திமா அவர்கள் 2 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவியை பெறுகிறார். அவரை தொடர்ந்து திருமதி சி தேவி அவர்கள் இலவச தையல் இயந்திரத்தை பெறுகிறார். இவருடைய மதிப்பு தொடர்ந்து விலையில்லா தையல் இயந்திரம் திருமதி மாரீஸ்வரிக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திரு ஆரோக்கியம் அவர்கள் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் திட்டத்தின் கீழ் நலத்திட்ட 1,50,000 ரூபாய் நலத்திட்ட உதவியை பெறுகிறார். தோட்டக்கலைத்துறை சார்பாக திரு க அந்தோணி அவர்கள் சிற்பம் கட்டும் வரை 2,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலே நலத்திட்ட உதவியை பெறுகிறார். தொடர்ந்து தொழிலாளர் நலத்துறை சார்பாக ரேகா பஞ்சவரதன் ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை பெறுகிறார்கள். ஓய்வூதியம் மற்றும் திருமண உதவி மாவட்டத்தை சார்ந்த காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு இப்போது பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் சைபர் கிரைம் திண்டுக்கல் திரு பி சந்திரன் அவர்கள் மரியாதைக்குரிய ஏடிஎஸ்பி திரு பி சந்திரன் சார் அவர்கள் தற்போது அதே போன்று தொடர்ந்து மரியாதைக்குரிய டிஎஸ்பி திரு சி உதயகுமார் அவர்கள் அவர்கள் பாராட்டு சான்றிதழையும் பரிசனையும் பெறுகிறார். அவரை தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய மரியாதைக்குரிய டிஎஸ்பி திரு டி முருகன் அவர்கள் நிலக்கோட்டை சப் டிவிஷன் அவர்கள் பாராட்டு சான்றிதழையும் நினைவு பரிசனையும் பெறுகிறார். தொடர்ந்து மரியாதைக்குரிய டிஎஸ்பி திரு அவர்கள் தற்போது பாராட்டு சான்றிதழை பரிசீலனை பெறுகிறார். அவரை தொடர்ந்து திருமிகு டிஎஸ்பி செல்வி எல் துர்காதேவி அவர்கள் வேடசந்த சப் டிவிஷன் அவர்கள் பாராட்டு சான்றிதழையும் பதக்கத்தையும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களின் கரங்களிலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவர்களை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் ட்ரைனர் எஸ் ராஜசேகர் அவர்கள் டவுன் வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அவர்கள் இப்போது பாராட்டு சான்றிதழை பரிசீலனை பெறுகிறார். அவர்களை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் திருமதி ஜி செல்வகுமாரி அவர்கள் ஆயக்குடி போலீஸ் ஸ்டேஷன் அவர்கள் பாராட்டு சான்றிதழையும் பதக்கத்தையும் பெறுகிறார். அவர்களை தொடர்ந்து மரியாதைக்குரிய ஆய்வாளர் திரு எம் வேலாயுதம் அவர்கள் எரியோடு காவல் நிலையம் அவர்கள் பாராட்டு சான்றிதழை நினைவு பரிசீலனையில் பெறுகிறார். அவரை தொடர்ந்து மரியாதைக்குரிய ஆய்வாளர் திரு டி சேரலாதன் அவர்கள் டவுன் டிராபிக் போலீஸ் ஸ்டேஷன் அவர்கள் பாராட்டு சான்றிதழை பரிசீலனையில் பெறுகிறார். அவர்களை தொடர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் திரு கே மனோகரன் அவர்கள் டவுன் நார்த் போலீஸ் ஸ்டேஷன் அவர்கள் பாராட்டு சான்றிதழையும் நினைவு பரிசீலனையும் பெறுகிறார். அவர்களை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் திரு டி சேரநாதன் அவர்கள், அவரை தொடர்ந்து திரு மனோகரன் அவர்கள் டவுன் நார்த் போலீஸ் ஸ்டேஷன். அவர்களை தொடர்ந்து திரு ஜி அழகுபாண்டி அவர்கள் சப் இன்ஸ்பெக்டர் டவுன் நார்த் போலீஸ் ஸ்டேஷன்.
அவரைத் தொடர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் திரு ஆர் கல்லா காந்தி அவர்கள் பட்டிவரன்பட்டி போலீஸ் ஸ்டேஷன். தயாநிதி அவர்கள் இப்போது பெற்றார். அவரைத் தொடர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் திரு ஜி குமரபாண்டியன் அவர்கள் இடையகோட்டை போலீஸ் ஸ்டேஷன். அவர்களைத் தொடர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் திரு என் முத்துராமலிங்கம் அவர்கள் கொடைக்கானல் டிராபிக் போலீஸ் ஸ்டேஷன். அவர்களைத் தொடர்ந்து திருமதி எஸ் கிருஷ்ணவேணி அவர்கள் வடமதுரை போலீஸ் ஸ்டேஷன். அவர்களைத் தொடர்ந்து திரு ஆர் முரளி அவர்கள் எஸ்ஐ பழனி டிஇடபிள்யூ. அவர்களைத் தொடர்ந்து திரு சி பாலசுப்ரமணிய அவர்கள் சப் இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் பிரான்ச் திண்டுக்கல். அவர்களைத் தொடர்ந்து திருமதி எஸ் சுகந்தி அவர்கள் உமன் சப் இன்ஸ்பெக்டர் திண்டுக்கல். அவர்களைத் தொடர்ந்து திரு வி மகுடீஸ்வரன் அவர்கள் எஸ்எஸ்ஐ ஸ்பெஷல் பிரான்ச் திண்டுக்கல். அவர்களைத் தொடர்ந்து திரு எஸ் சலீம் பாதுஷா அவர்கள் சிறப்பு சார்பு ஆய்வாளர் SMHR திண்டுக்கல். அவர்களைத் தொடர்ந்து திரு எஸ் பாக்கியம் அவர்கள் SSI டவுன் RPS. அவர்களைத் தொடர்ந்து திரு எம் முத்துராமன் அவர்கள் சிறப்பு சார்பு ஆய்வாளர் திண்டுக்கல். அவர்களைத் தொடர்ந்து திரு ஆர் சிவகுமார் அவர்கள் சிறப்பு சார்பு ஆய்வாளர் DCB2 திண்டுக்கல். அவர்களைத் தொடர்ந்து திரு வி சண்முகம் அவர்கள் சிறப்பு சார்பு ஆய்வாளர் ஸ்பெஷல் பிரான்ச் திண்டுக்கல். அவர்களைத் தொடர்ந்து திருமதி என் சந்திரா உதவி ஆய்வாளர் கண்ட்ரோல் ரூம் திண்டுக்கல். தொடர்ந்து திரு ஏ ஜெகேந்திரன் தலைமை காவலர் நிலக்கோட்டை. அவரைத் தொடர்ந்து திரு எஸ் ராமதுரை தலைமை காவலர் பழனி டவுன் போலீஸ் ஸ்டேஷன். அவரைத் தொடர்ந்து திருமதி பி தனலட்சுமி பெண் தலைமை காவலர் DCB1 திண்டுக்கல். அவரைத் தொடர்ந்து திரு எஸ் சந்திரசேகர் தலைமை காவலர் கொடைக்கானல் டூரிசம் விங். அவரைத் தொடர்ந்து திருமதி டி சித்ரா செல்வி பெண் தலைமை காவலர் ACTU திண்டுக்கல். அவரைத் தொடர்ந்து திரு எம் பாலமுருகன் அவர்கள் தலைமை காவலர் ஆம்பூசர் திண்டுக்கல். அவரைத் தொடர்ந்து திரு எம் கார்த்திக் ராஜன் அவர்கள் தலைமை காவலர் கள்ளிமந்தையம். அவரைத் தொடர்ந்து திரு சி பாலாஜி அவர்கள் வேடசந்தூர் காவல் நிலையம். அவர்களைத் தொடர்ந்து திரு எம் செந்தில் அவர்கள் அம்பாத்துறை காவல் நிலையம். அவர்களைத் தொடர்ந்து திருமதி என் ஜமுனா அவர்கள் திண்டுக்கல் DCRB. அவர்களைத் தொடர்ந்து திரு எம் எலியு பணிநாதன் திண்டுக்கல் சைபர் கிரைம். அவர்களைத் தொடர்ந்து திரு பி திருமலைசாமி அவர்கள் கொடைக்கானல் டிராபிக் போலீஸ் ஸ்டேஷன். அவரைத் தொடர்ந்து திரு கே அரவிந்த்குமார் அவர்கள் ஸ்பெஷல் பிரான்ச் திண்டுக்கல். அவர்களைத் தொடர்ந்து திரு ஏ சர்ச்சில் ரோசோ அவர்கள் அம்பாத்துறை காவல் நிலையம். அவர்களைத் தொடர்ந்து திரு சி தனபால் அவர்கள் திண்டுக்கல் தாலுக் போலீஸ் ஸ்டேஷன். அவரைத் தொடர்ந்து திரு பி பிரபு அவர்கள் ஒட்டஞ்சத்திரம் காவல் நிலையம்.
அவரைத் தொடர்ந்து திரு ஜே அற்புத அமல்ராஜ் அவர்கள் ஆம் ரிசர்வ் திண்டுக்கல். தொடர்ந்து திரு எம் பெரியசாமி அவர்கள் ஆம் ரிசர்வ் திண்டுக்கல். தொடர்ந்து திரு வி ரமேஷ் அவர்கள் லாஸ்ட்கார்ட் திண்டுக்கல். தொடர்ந்து திரு கே சங்கர நாராயணமூர்த்தி திண்டுக்கல் டிபிஓ ஏ செக்ஷன். தொடர்ந்து திரு எஸ் ஆர் கணேசன் அவர்கள் திண்டுக்கல் டிபிஓ C1 செக்ஷன். திரு கணேசன் அவர்கள் ஓகே சார். ரைட். திரு கே சங்கர நாராயணன் அவர்கள் திண்டுக்கல் டிபிஓ ஏ செக்ஷன். தொடர்ந்து திரு எஸ் ஆர் கணேசன் அவர்கள் திண்டுக்கல் டிபிஓ C1 செக்ஷன். திரு சங்கர நாராயணன் அவர்கள் திண்டுக்கல் டிபிஓ ஏ செக்ஷன். தொடர்ந்து திரு எம் பாண்டித்துரை அவர்கள் திண்டுக்கல் டிபிஓ C5 செக்ஷன். தொடர்ந்து திரு காளீஸ்வரன் அவர்கள் ஆம் ரிசர்வ் திண்டுக்கல். தொடர்ந்து திரு ஜெயராகவன் அவர்கள் தலைமை காவலர் ஆம் ரிசர்வ் திண்டுக்கல். அவரை தொடர்ந்து திரு எம் முனியப்பன் அவர்கள் ஆம் ரிசர்வ் திண்டுக்கல். பாராட்டு சான்றிதழையும் பதக்கங்களையும் பெற்று சிறந்த காவல்துறை வீரர்களாக பணியாற்றிய அனைவருக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக பாராட்டிய அலுவலர்களுக்கு இப்போது பதக்கங்கள் அறிவிக்கப்படுகின்றன. முதலாவதாக வருவாய் கோட்டாட்சியர் மரியாதைக்குரிய திரு சுபத் கமலக்கண்ணன் அவர்கள், அவரை தொடர்ந்து தனித்துறை ஆட்சியர் திருமதி வி கங்காதேவி அவர்கள், அவரை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திருமதி மு ராணி அவர்கள், அவரை தொடர்ந்து திண்டுக்கல் ஊராட்சிகள் உதவி இயக்குநர் திரு டி கருப்புசாமி அவர்கள், தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் திரு சுரேஷ் அவர்கள், தொடர்ந்து ஆலமரத்துப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஆறுமுகம் அவர்கள், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய மருத்துவமனைகள் மற்றும் செவிலியர்களுக்கு பரிசுகள். அந்த வகையிலே திண்டுக்கல் மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தற்போது, தொடர்ந்து திண்டுக்கல் மருத்துவமனை கிறிஸ்டியன் ஃபெலோஷிப், அதைத் தொடர்ந்து செவிலியர் ரஞ்சினி, செவிலியர் சத்னப்பிரியா, செவிலியர் ஐஸ்வர்யா ஆகியோருக்கு பரிசுகள். தொடர்ந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் திரு வி ஜாகிர் ஹுசேன் அவர்கள் உதவி திட்ட அலுவலர், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்திய மருத்துவமனைகள் மற்றும் செவிலியர்களுக்கு தற்போது பாராட்டு சான்றிதழ் பரிசு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்ந்த உதவி திட்ட அலுவலர் திரு வி ஜாகிர் ஹுசேன் அவர்கள் இப்போது பாராட்டு சான்றிதழும் பரிசும் வழங்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து உதவி செயற்பொறியாளர் திரு ஆர் சின்னவீரன் அவர்கள், திரு கோ வேதா அவர்கள் கொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியம், திரு கோ வேதா அவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் கொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியம், தொடர்ந்து திரு வே ராஜேஷ் கண்ணன் அவர்கள் உதவி பொறியாளர் ரெட்டியார் சத்திரம் ஊராட்சி ஒன்றியம், அவரை தொடர்ந்து திருமதி அன்னவடிவு பணி மேற்பார்வையாளர் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியம், அவரை தொடர்ந்து திரு பாலமுருகன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கணக்குகள் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திண்டுக்கல், அவரை தொடர்ந்து திரு மு பழனிசாமி அவர்கள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் உஜிலியம்பாறை ஊராட்சி ஒன்றியம்,
அவரைத் தொடர்ந்து திருமதி கா கலைசெல்வி அவர்கள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியம். அவர்களைத் தொடர்ந்து திரு ராமநாதன் அவர்கள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒட்டஞ்சத்திரம் ஊராட்சி ஒன்றியம். தொடர்ந்து திருமதி எஸ் சுமதி அவர்கள் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர். அவரைத் தொடர்ந்து திருமதி விஜயலட்சுமி அவர்கள் கணக்கர் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியம். அவரைத் தொடர்ந்து திருமதி சாந்தி அவர்கள் உதவியாளர் மாவட்ட ஆட்சியரக வளர்ச்சி பிரிவு. அவரைத் தொடர்ந்து திரு குமரேசன் அவர்கள் உதவியாளர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திண்டுக்கல். அவரைத் தொடர்ந்து செல்வி சிவரஞ்சனி அவர்கள் இளநிலை உதவியாளர் வடமதுரை ஊராட்சி ஒன்றியம். அவரைத் தொடர்ந்து திருமதி அமுதா அவர்கள் பதிவரை எழுத்தர் உதவி இயக்குனர் ஊராட்சிகள். திரு கார்த்திகேயன் அவர்கள் அலுவலக உதவியாளர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திண்டுக்கல். தொடர்ந்து திரு சாமியப்பன் அவர்கள் ஈப்பு ஓட்டுநர் மாவட்ட ஊராட்சி திண்டுக்கல். தொடர்ந்து திரு LK துரைசாமி அவர்கள் இரவு காவல் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திண்டுக்கல். தொடர்ந்து திருமதி R விஜயசாரதா ஊராட்சி செயலர் குளத்துப்பட்டி ஊராட்சி வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியம். அவரைத் தொடர்ந்து திரு P துரையன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர் புதுச்சத்திரம் ஊராட்சி ரெட்டியார் சத்திரம். தொடர்ந்து திருமுருகன் தூய்மை பணியாளர் காவலப்பட்டி ஊராட்சி பழனி ஊராட்சி ஒன்றியம். அவரைத் தொடர்ந்து திரு எஸ் ராம்தாமணி அவர்கள் தூய்மை காவலர் வேல்வாரக்கோட்டை ஊராட்சி வடமதுரை ஊராட்சி ஒன்றியம். தொடர்ந்து திருமதி R லட்சுமி அலுவலக மேலாளர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திண்டுக்கல். அவரைத் தொடர்ந்து திருமதி சந்தனமேரி கீதா அலுவலக மேலாளர் குழு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். அவரைத் தொடர்ந்து திரு NK சரவணன் தனி வட்டாட்சியர் தேர்தல்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திண்டுக்கல். அவரைத் தொடர்ந்து திருமதி ராஜேஸ்வரி தனி வட்டாட்சியர் நிலையெடுப்பு திண்டுக்கல். அவரைத் தொடர்ந்து திரு தங்கமணி மண்டல துணை வட்டாட்சியர் அலுவலகம் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம். தொடர்ந்து திரு வி சஞ்சய் காந்தி மண்டல துணை வட்டாட்சியர் அலுவலகம் பழனி வட்டம். அவரைத் தொடர்ந்து திரு K பாண்டியராஜ் தலைமை உதவியாளர் G பிரிவு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திண்டுக்கல். அவரைத் தொடர்ந்து திரு காட்டுராஜா தலைமை உதவியாளர் D பிரிவு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திண்டுக்கல். அவரைத் தொடர்ந்து திரு சு பாபு அவர்கள் தலைமை உதவியாளர் L பிரிவு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திண்டுக்கல். அவரைத் தொடர்ந்து திரு வரதராஜ பெரும்படையான் தலைமை உதவியாளர் L பிரிவு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திண்டுக்கல். அவரைத் தொடர்ந்து திருமதி C அபிராமி அவர்கள் தலைமையிடர் துணை வட்டாட்சியர் அலுவலகம் இளங்கோட்டை வட்டம். தொடர்ந்து திரு மு ரவிக்குமார் அவர்கள் தனித்துணை வட்டாட்சியர் தேர்தல் வட்டாட்சியர் அலுவலகம் திண்டுக்கல் கிழக்கு. தொடர்ந்து திரு சுந்தரபாண்டியன் அவர்கள் தலைமை உதவியாளர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் திண்டுக்கல். அவரைத் தொடர்ந்து திரு இளஞ்செல்வன் அவர்கள் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திண்டுக்கல். தொடர்ந்து திரு பாண்டியன் அவர்கள் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் வட்டாட்சியர் அலுவலகம் கொடைக்கானல். அவரைத் தொடர்ந்து திருமதி சுமதி அவர்கள் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் வட்டாட்சியர் அலுவலகம் வேடசந்தூர். அவரைத் தொடர்ந்து திரு மனோகரன் அவர்கள் தனி வருவாய் ஆய்வாளர் வட்டாட்சியர் அலுவலகம் விளக்கோட்டை. தொடர்ந்து திரு வசந்தகுமார் அவர்கள் இளநிலை வருவாய் ஆய்வாளர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திண்டுக்கல். தொடர்ந்து திரு கிறிஸ்டோ ஜோசப் சபரிராஜ் தேர்தல் நிர்வாகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திண்டுக்கல். தொடர்ந்து திரு ரே சிவலிங்கம் அவர்கள் பதிவுறு எழுத்தர் உதவி ஆணையர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திண்டுக்கல். அவரைத் தொடர்ந்து திரு கே பாண்டி ஈர்ப்பு ஓட்டுநர் வட்டாட்சியர் அலுவலகம் திண்டுக்கல் மேற்கு வட்டம். தொடர்ந்து திரு ரா காளியப்பன் அவர்கள் கிராம நிர்வாக அலுவலர் தாழையூட்டு கிராமம் பழனி வட்டம். திரு ப ராஜா அவர்கள் கிராம உதவியாளர் ஒட்டஞ்சத்திரம். தொடர்ந்து திரு சீனிவாசன் அவர்கள் செயல் அலுவலர் நிலை 1 அருள்மிகு கோபிநாத சுவாமி திருக்கோவில் ரெட்டியார் சத்திரம்.
அவரைத் தொடர்ந்து திரு சஞ்சீவி அவர்கள் அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் ஏஸ்கார். தொடர்ந்து இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை சார்பாக மருத்துவர் க. ஜெயச்சந்திரன் உதவி மருத்துவ அலுவலர் ஆரம்ப சுகாதார நிலையம் எரியோடு. தொடர்ந்து மருத்துவர் அ. ஹசீனா பர்வீன் உதவி மருத்துவ அலுவலர் அரசு சமுதாய நல மையம். அவரைத் தொடர்ந்து திரு அ. மகேஸ்வரன் அவர்கள் கணக்கர் மாவட்ட கருவூலம் திண்டுக்கல். தொடர்ந்து திருமதி புவனேஸ்வரி அவர்கள் கணக்கர் மாவட்ட கருவூலம் திண்டுக்கல். அவர்களைத் தொடர்ந்து கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பாக திருமதி ரா. சத்யசீலா உதவியாளர் உதவி இயக்குனர் அலுவலகம் திண்டுக்கல். தொடர்ந்து மருத்துவர் சி. சத்யபிரகாஷ் கால்நடை உதவி மருத்துவர் கால்நடை மருந்தகம் அவர்களை சார்பாக திரு க. தாமரை செல்வன் கைத்தறி அலுவலர். தொடர்ந்து திருமதி ஆய்வாளர் துணை பிரிவாளர் சமூக பாதுகாப்பு துறை சார்பாக திருமதி மா. சரஸ்வதி புறத்தொடர்பு பணியாளர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம். தொடர்ந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக திருமதி ஆர். நாகலட்சுமி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சத்துணவு ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியம். தொடர்ந்து திரு ஆர். எம். ஆறுமுகம் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சத்துணவு பழனி ஊராட்சி ஒன்றியம். தொடர்ந்து செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பாக திரு ராமகிருஷ்ணன் அலுவலக வாகன ஓட்டுநர் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் திண்டுக்கல். அவரை தொடர்ந்து திரு க. அருண் கல்யாண் துப்புரவு பணியாளர் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் திண்டுக்கல். அவர்களை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திண்டுக்கல் மண்டலம் மனித மற்றும் போக்குவரத்து துறை சார்பாக திரு க. அசோக். அவர்களை தொடர்ந்து மு. காந்திராஜா அவர்கள் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாக உதவி திட்ட அலுவலர் அவர்கள். அவரை தொடர்ந்து திரு பி. முருகேசன் அவர்கள் உதவி திட்ட அலுவலர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம். தொடர்ந்து திருமதி நா. மும்தாஜ் பேகம் அவர்கள் வட்டார இயக்க மேலாளர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம். அவர்களை தொடர்ந்து திரு ரா. பாஸ்கர சேதுபதி அவர்கள் சமுதாய அமைப்பாளர் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம். தொடர்ந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பாக திருமதி த. ஜான்சிராணி உதவியாளர் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலகம். தமிழ்நாடு மோட்டார் வாகன பராமரிப்பு துறை சார்பாக ஜே. பிரதாபதி தொழில்நுட்ப உதவியாளர். தொடர்ந்து திரு சு. தர்மராஜ் சிறப்பு நிலைய அலுவலர் தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையம் திண்டுக்கல். அவரை தொடர்ந்து அவரை தொடர்ந்து திரு சி. சோழேஸ்வரன் சிறப்பு நிலைய அலுவலர் தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையம் ஆத்தூர். தொடர்ந்து திரு டி. முத்துப்பாண்டி சிறப்பு நிலைய அலுவலர் தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையம் விலக்கோட்டை. அவரை தொடர்ந்து திரு கோ. சீனிவாசன் அவர்கள் எந்திர கல்லூரி ரோட்டி தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையம் திண்டுக்கல். அவரை தொடர்ந்து திரு ப. ஜெயமணி அவர்கள் தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையம் திண்டுக்கல். தொடர்ந்து திரு டி. ராஜசேகர் அவர்கள் தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையம் திண்டுக்கல். தொடர்ந்து சி. ராஜ்குமார் அவர்கள் தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையம் ஆத்தூர். அவரை தொடர்ந்து திரு வே. கார்த்திகேயன் அவர்கள் தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையம் திண்டுக்கல். அவரை தொடர்ந்து திரு சி. ஆனந்த் தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையம் திண்டுக்கல். தொடர்ந்து திரு சுப்ரகாஷ் தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையம் திண்டுக்கல் ஆத்தூர். தொடர்ந்து திரு கார்த்தீஸ்வரன் தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையம் ஆத்தூர். தொடர்ந்து திரு திரைப்பாண்டி அவர்கள். அவரை தொடர்ந்து திரு மா. முத்துகிருஷ்ணன் அவர்கள் தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையம் ஆத்தூர். திரு முத்துகிருஷ்ணன் தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையம் ஆத்தூர். அவரை தொடர்ந்து திருமதி உமா அவர்கள் சுருக்கெழுத்து சட்டச்ச நிலை 3 தொழிலாளர் இணை ஆணையர் அலுவலகம் திண்டுக்கல். தொடர்ந்து தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர் சார்பாக திரு சி. மதன்குமார் இடைநிலை உதவியாளர் தோட்டக்கலை துணை இயக்குனர் அலுவலகம் திண்டுக்கல். தொடர்ந்து திரு க. மணிகண்டராஜா உதவி தோட்டக்கலை அலுவலர் பழனி. தொடர்ந்து செல்வி கு. விஜயலட்சுமி உதவி தோட்டக்கலை அலுவலர் தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகம் பழனி. அவரை தொடர்ந்து செல்வி கு. விஜயலட்சுமி தோட்டக்கலை அலுவலர்.
கொடைக்கானல். அவரை தொடர்ந்து செல்வி ராஜேஸ்வரி அவர்கள் தோட்டக்கலை அலுவலர் கொடைக்கானல். தொடர்ந்து நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக திருமதி மருத்துவர் ஜசீந்தா, தொடர்ந்து திரு பாலமுருகன் துப்புரவு ஆய்வாளர். அவரை தொடர்ந்து கலெக்டர் சரவணகுமார் ஒட்டஞ்சத்திரம் நகராட்சி. தொடர்ந்து ஒட்டஞ்சத்திரம் நகராட்சி தூய்மை பணியாளர் மா கணேசன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து திரு டி நாகராஜன் கடற்பணி உதவியாளர் பழனி நகராட்சி. தொடர்ந்து திருமதி நாகப்பிரியா இளநிலை உதவியாளர் பழனி நகராட்சி. தொடர்ந்து திரு வி செல்லத்துறை இளநிலை பொறியாளர் கொடைக்கானல் நகராட்சி. திரு ப மணி அவர்கள் துப்புரவு மேற்பார்வையாளர் கொடைக்கானல் நகராட்சி. தொடர்ந்து நில அளவை பதிவேடுகள் துறை சார்பாக திரு அப்துல் ஜாகிர் ஹுசேன் ஆய்வாளர் மாவட்ட நில அளவை அலுவலகம் திண்டுக்கல். அவரை தொடர்ந்து திரு கோ ராமகிருஷ்ணன் துணை ஆய்வாளர் மாவட்ட நில அளவை அலுவலகம் திண்டுக்கல். அவரை தொடர்ந்து திரு ஜே துளசிமணி அவர்கள் முதுநிலை வரைவாளர் மாவட்ட நில அளவை அலுவலகம் திண்டுக்கல். அவரை தொடர்ந்து மு சிரஞ்சீவி அவர்கள் முதுநிலை வரைவாளர். அவர்களை தொடர்ந்து நீர்வளத்துறை சார்பாக திரு சு தனசேகர் அவர்கள். எனக்கு முன்னாடி அவரை தொடர்ந்து திரு பிரகாசம் அவர்கள் உதவி பொறியாளர் நங்காஞ்சியார் நீர்த்தேக்க திட்டம். திருமதி உதவியாளர் நாகநாயக்கன்பட்டி சார் பதிவாளர் அலுவலகம். தொடர்ந்து திரு செல்லத்துறை அவர்கள் உதவியாளர் மாவட்ட பதிவாளர் அலுவலகம் பழனி. திரு ஆர் சரவணகுமார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட திட்ட அலுவலகம் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திண்டுக்கல். தொடர்ந்து திரு ஆ முத்துக்குமரன் உதவியாளர் மாவட்ட கல்வி அலுவலகம். அவரை தொடர்ந்து திரு ப கமலநாதன் உதவியாளர் மாவட்ட கல்வி அலுவலகம். அவரை தொடர்ந்து திரு மு சவுந்தரராஜ் கல்வி பயிற்றுனர் நிலை 1 மாவட்ட தொடர்பு அலுவலர் நாட்டு நலவு திட்டம். அவரை தொடர்ந்து திரு ஜி அருள் டேவிட் ராஜ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். அவரை தொடர்ந்து திருமதி மு சிவப்பிரியா முதுநிலை ஆய்வாளர் துணைப்பதிவாளர் அலுவலகம். அவரை தொடர்ந்து திரு ராமசாமி அவர்கள் சிறப்பு நிலை முதுநிலை தொழிற்சாலை உதவியாளர் பால் பண்ணை திண்டுக்கல். அவரை தொடர்ந்து திருமதி எம் சந்தானம்மாள் செயல் அலுவலர் தாடிக்கொம்பு பேரூராட்சி. தொடர்ந்து திரு சிவகுமார் செயல் அலுவலர் ஸ்ரீராமபுரம் பேரூராட்சி. தொடர்ந்து சரவணகுமார் துப்புரவு மேற்பார்வையாளர் தாடிக்கொம்பு பேராட்சி. அவரை தொடர்ந்து திரு சு முருகையா அவர்கள் துப்புரவு மேற்பார்வையாளர் வேணுசம்பூர் பேரூராட்சி. தொடர்ந்து பொதுப்பணித்துறை சார்பாக செல்வி ஸ்ரீ கணேசினி இளநிலை வரைக்கூடிய அலுவலர். அவரை தொடர்ந்து திரு சதீஷ்குமார் இளநிலை உதவியாளர். உதவியாளர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் திண்டுக்கல். திரு மு சுப்பிரமணியம் அவர்கள் கண்காணிப்பாளர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் பழனி. தொடர்ந்து வருவாய்த்துறை மருத்துவக் கல்வித்துறை சார்பாக டாக்டர் ராஜா ரசூல் முகமது உதவி நிலைய மருத்துவர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. தொடர்ந்து திரு கே மகாராணி செவிலியர் கண்காணிப்பாளர் நிலை 2 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திண்டுக்கல். மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணித்துறையின் சார்பாக மருத்துவர் நாகலட்சுமி அவர்கள் தேசிய சுகாதார ஒருங்கிணைப்பாளர் இணை இயக்குநர் நலப்பணிகள் ஆணையம் திண்டுக்கல். மருத்துவர் கண்ணன் அவர்கள் முதுநிலை உதவி மருத்துவ அலுவலர் அரசு தலைமை மருத்துவமனை பழனி. திரு ரா முத்துக்குமார கிருஷ்ணன் மருந்தாளர் அரசு தலைமை மருத்துவமனை பழனி. தொடர்ந்து திருமதி சி பரிமளாதேவி அவர்கள் செவிலியர் கண்காணிப்பு நிலை 2 அரசு மருத்துவமனை ஒட்டஞ்சத்திரம். தொடர்ந்து குடும்ப நலத்துறை சார்பாக திரு இ ஆரோக்கிய பாப்புலேட் அலுவலக கண்காணிப்பாளர் மாவட்ட குடும்ப நல செயலகம் திண்டுக்கல். அவரை தொடர்ந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை சார்பாக மருத்துவர் கிறிஸ் ஆலன் குருஸ்டி அவர்கள். அவரை தொடர்ந்து
எனக்கு அவருக்கு எனக்கு அவருக்கு கணேசன் அவர்கள் சுகாதார ஆய்வாளர்களை வந்து அரசு சமுதாய அலுவலகம் தாடிக்கொண்டு திருமதி வி தயானா தேவி அவர்கள் செவிலியர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சுற்றியங்கோட்டை. அவரை தொடர்ந்து திரு ஆ கணேசன் அவர்கள் சுகாதார ஆய்வாளர் நிலை வந்து அரசு சமுதாய நல மையம் தாடிக்கொண்டு அவரை தொடர்ந்து திருமதி டி சரோஜா கிராம சுகாதார செவிலியர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பாலசமுத்திரம். தொடர்ந்து வி அழகுமுருகன் மருத்துவமனை பணியாளர் வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் குஜிலியம்பாறை வட்டாரம். அவரை தொடர்ந்து செல்வி ரா வேலுத்தாய் அவர்கள் செவிலியர் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மன்னாபலூர் வட்டாரம். தொடர்ந்து மருத்துவர் ஆ கருணாகரன் எம்பிபிஎஸ் உதவி மருத்துவ அலுவலர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கீழனூர். தொடர்ந்து திரு கு பால வெங்கடேஷ் உதவி மருத்துவ அலுவலர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அய்யலூர் வடமதுரை வட்டாரம். தொடர்ந்து முன்னாள் படைவீரர் நலத்துறை சார்பாக திருமதி ஆ ஜெயா உதவியாளர் முன்னாள் படைவீரர் நல அலுவலகம். வனத்துறை சார்பாக தொடர்ந்து திரு கே வெற்றிவேல் வனவர் கனிவாடி பிரிவு கனிவாடி வனச்சரகம். அவரை தொடர்ந்து திரு திரு எஸ் மணிகண்டன் அவர்கள் வனச்சரக அலுவலர் அய்யலூர் வனச்சரகம் மாவட்ட வன அலுவலகம் திண்டுக்கல். அவர்களை தொடர்ந்து வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக திரு தங்கவேல் அவர்கள் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் திண்டுக்கல். தொடர்ந்து திரு தங்கபாண்டியன் பதிவரை உதவியாளர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் திண்டுக்கல். அதனைத் தொடர்ந்து வேளாண்மை துறை சார்பாக செல்வி எம் ஏ ஆரணி அவர்கள் வேளாண்மை உதவி இயக்குனர் நத்தம். தொடர்ந்து திரு எம் விக்னேஸ்வரன் அவர்கள் வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம் ஆத்தூர். திரு சி வேல்முருகன் அவர்கள் துணை வேளாண்மை அலுவலர் வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம் நிலக்கோட்டை. திரு எம் தங்கராஜ் அவர்கள் துணை வேளாண்மை அலுவலகம் வடமதுரை. போன்ல எடுக்கிறோம் கொஞ்சம் பின்னாடி வாங்க. அடுத்தது தொடர்ந்து வேளாண் பொறியியல் துறை சார்பாக திரு தேவித்துறை ஓட்டுநர் அவர்கள் எடுத்த வரைக்கும் எனக்கு திரு எம் பிரேரானந்த் இளநிலை பொறியாளர் உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டம் திண்டுக்கல். திண்டுக்கல் பட்டதாரி ஆசிரியர் திரு டி சுப்பிரமணியன் தலைமை ஆசிரியர், திரு ஆர் ரம்யா முதுகலை பட்டதாரி ஆசிரியர், திரு கே அர்ஜுனன் முதுகலை பட்டதாரி ஆசிரியர், திருமிகு எஸ் வனிதா முதுகலை பட்டதாரி ஆசிரியர், திருமிகு ஆர் தங்கமீனா முதுகலை பட்டதாரி ஆசிரியர், திரு எஸ் சேனாபதி அவர்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர், வி ஜான் ஜெயசீலன் முதுகலை பட்டதாரி ஆசிரியர், ஜே ஈசாக் அவர்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர். அவரை தொடர்ந்து கே காசியம்மாள் அவர்கள் பட்டதாரி ஆசிரியர். தொடர்ந்து திருமிகு பி முனீஸ்வரன் அவர்கள் பட்டதாரி ஆசிரியர். திரு எஸ் முனியவேல் அவர்கள் பட்டதாரி ஆசிரியர். திருமிகு சிவசக்தி அவர்கள் பட்டதாரி ஆசிரியர். திரு ஜே ஆரோக்கிய ஹேமலதா பட்டதாரி ஆசிரியர். திரு என் சுந்தர் அவர்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர். திருமிகு எஸ் சுமதி அவர்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர். திரு ஆர் சீனிவாசன் அவர்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர். திருமிகு என் பூங்கோதை அவர்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர். திருமிகு ஜி எம் கலைவாணி அவர்கள் பட்டதாரி ஆசிரியர். திரு ஏ சங்கர் அவர்கள் தலைமை ஆசிரியர். திரு பி பூசைமுத்து அவர்கள் பட்டதாரி ஆசிரியர். திரு வி ரவி அவர்கள் பட்டதாரி ஆசிரியர்.
திரு PV ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்கள் பட்டதாரி ஆசிரியர், திரு P சக்திவேல் அவர்கள் பட்டதாரி ஆசிரியர். டிடி ஹார்டிகல்ச்சர் சார்பாக இப்போது இயக்குநருக்கு நினைவு பரிசும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழை பெற்ற அனைத்து அலுவலர்களுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்து. அன்பிற்குரியவர்களே, மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகள் நடத்த ஏதுவாக விளையாட்டு மைதானத்திற்கு இருக்கக்கூடிய பார்வையாளர் பகுதிக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரையும் பார்வையாளர் பகுதிக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாணவ தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர் முல்லை முல்லை
பேர் இடையில் நின்றதுதான். அதையும் சமாளித்து எந்திரம் போல் நின்றார்களே, அதற்காகவாவது பாராட்டலாம். இசையில் மௌனம் தான் அழகு என்பார்கள். இந்த கலை நிகழ்ச்சியிலும் கூட அந்த ஓய்வு மிக அழகாக இருந்தது. அந்த சூழலை மிக அற்புதமாக பயன்படுத்த சொல்லு வந்தே மாதரம் தேச முழக்கம் கேட்குதே, இசையட்டும் திரும்பி பார்க்குதே, தேச முழக்கம் கேட்குதே, இசையட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ஆத்திரம் ஒரு சரித்திரம், இது வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா. அந்த மானம் விட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம், தேச முழக்கம் கேட்குதே, இசையட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு பக்திரம் ஒரு சரித்திரம், இது வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா.
சமங்கடி வாழ்கிறது என்றால் தேசப்பிதா மகாத்மா காந்தி கண்டிருக்கிறோம் என்பதை நம் கண்முன்னே நிறுத்தி இருக்கிறார்கள். விண்வெளி துறையில், அறிவியல் துறையில், மருத்துவ துறையில், இன்னும் கலைகளில், காவலில் எல்லாம் வெற்றி கண்டிருக்கிறோம் நம் இந்தியர்கள் என்று சொல்லாமல் சொல்லி இருக்கிறார்கள் மாணவ செல்வங்கள். வாழ்த்துகள், நன்றிகள், பாராட்டுகள் மாணவ செல்வங்களே. நல்ல கரவொலிகளை அவர்களுக்கு எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி மாணவ செல்வங்களே. 433 மாணவ செல்வங்கள் பங்கேற்றார்கள். 25 ஆசிரியர்கள் பயிற்சி அளித்திருக்கிறார். முதலாவதாக காவல்துறையினருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. வழங்கப்படுகிறது. அவர்களைத் தொடர்ந்து ஊர்காவல் படை பரிசு வழங்கப்படுகிறது. அவர்களைத் தொடர்ந்து தேசிய மாணவர் படையினருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து மிகச்சிறப்பான இன்னிசையை வழங்கிய காவல்துறை இன்னிசை குழுவினருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தேசிய மாணவர் படை, அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை இசைமயமாக்கிய காவல்துறை இன்னிசை குழுவிற்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நினைவு பரிசு பெறுகிறார்கள். 1000 சூரியன்கள் சுட்டெரித்தாலும் எங்கள் கலைத்தாகம் தீராது என்று கலை நிகழ்ச்சி
இசைக்குழுவினருக்கு இப்போது வெகுமதி வழங்கப்படுகிறது. அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இசைக்குழுவினருக்கு நிற்கலாம். தேசத்திற்கு நம்முடைய மரியாதை செலுத்த அரங்கில் ஒலிக்கவிருக்கிறது நாட்டுப்பண்.